என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு இச்சையடக்கம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 வரை. இச்சை அடக்கம். கிறிஸ்துவினை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. திருமறையில் இச்சை என்ற சொல் தகாத ஆசை என்ற பொருளிலேயே பயன்படுத்தப்படுகிறது. இச்சை என்பது பாவத்தின் வித்து. பெரும்பாலும் நாம் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் இச்சைதான் காரணம் என்று யாக்கோபு 1:15-16 வசனங்களில் கூறுகிறார். அதாவது, இச்சையினால் ஈர்க்கப்பட்டு சோதனைக்குள்ளாகிறோம். சோதனையை மேற்கொள்ள முடியாது போகும்போது பாவம் செய்துவிடுகிறோம். இந்த பாவம் மோட்சப் பயண ஓட்டத்தை தடை செய்கிறது. பவுல் நமது மோட்சப் பயணத்தை பந்தயத்தில் ஓடுகிறவர்களோடு ஒப்பிடுகிறார். பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் மிகுந்த இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அதிகமாய் சாப்பிட்டு அதிக குண்டாய் இருப்பவர்களால் அதிக வேகமாய் ஓட முடியாது. அதனால் பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் சாப்பிடுவது முதல் பலவற்றில் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9:24-25. நாமும் மோட்சப் பந்தயத்தில் ஓடுகிறோம். நம்முடைய இலக்கு நித்திய ஜீவன். எனவே அதற்கு இடையூறான பாவங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவேதான் கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். நம்முடைய இச்சைகளில் நம்மை மிகுதியாய் சோதிப்பவை 2 இச்சைகள். 1 பொருளாசை, 2 கண்களின் இச்சை. பொருளாசையின் நிமித்தம் அனனியாவும் சப்பீராலும் பொய் சொல்லி உயிரை இழந்தனர். கேயாசி பொருளாசையின் நிமித்தம் குஷ்டரோகி ஆனான். யூதாஸ் பொருளாசையால் தான் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். இப்படியே ஊழியக்காரரும் கூட இழிவான ஆதாயத்தை தேடி பல பொல்லாத காரியங்களை செய்து விடுகின்றனர். பவுலடிகளார் இச்சையை குறித்து கூறும்போது மனிதரை சோதனையிலும் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிறது என்கிறார். இச்சையானது மதிக்கேடும் சேதம் விளைவிக்கக்கூடியதும் ஆகும். இச்சை நம் இதயத்தில் துளிர்விடும்போதே கிள்ளி எறிய வேண்டும். இச்சை நம் இதயத்தில் துளிர்விடும்போதே கிள்ளி எறிய வேண்டும். தீர்மானம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புரிந்து கொண்டேன். கடவுள் கொடுத்தது போதும் என்றிருப்பேன்.